கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்சான் ஸ்பெஷல் எபிசோட் கேட்கவே நல்லா இருக்குதுல்ல. எபிசோட சூப்பராக இருக்கும். ஸோ எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நொஹாரா ஃபேமிலியை காட்டுவாங்க. நம்ம நொஹாரா ஃபேமிலியும் அவுட்ராஸ் காசுக்காகவே ஃபார்மிங் ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க. உடனே அங்கே ஒரு சத்தம் கேட்கும். யாரான்ற எல்லாருமே திரும்பி பார்த்தா அங்கே 2 பேர் வருவாங்க. எஸ், கசாமாவும் அவனோட அம்மாவும் தான் வருவாங்க. அதுலேயும் கசாமாவோட அம்மா மட்டும் வித்தியாசமான ட்ரெஸ்ஸோடு வந்திருப்பாங்க. உடனே நம்ம தலைவனா கசாமா கிட்டே போயிட்டு பேக்கை அவுத்துட்டு புரி டான்ஸ் விளையாடிட்டு இருப்பான். கசாமாவும் உரான்னு கத்திட்டு கிடப்பான். உடனே கசாமாவோட அம்மாவும் இனிமேல் நான் கசாமாவை ஃபுட் எஜுகேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்துக்கிறேன்னும் போது நம்ம மிக்ஸியும் ஃபுட் எஜுகேஷனா இது ரொம்பவே நல்லதாச்சே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அங்கே நம்ம தலைவன் வந்துட்டு என்னது ஃபுட் எஜுகேஷனா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வேளையை சாப்பிட்றது தான்ட்டு சாப்பாட்டை பற்றியே பேசுவான். அப்போ அங்கே ஒரு அங்கிள் வருவார். நான் தான் உங்களுக்கு அதான் நெல் விளை வைக்கிறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன்னு வேறு. இவங்களும் ஓகேன்ட்டு சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனா கசாமாவும் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு ஒரே கூச்சமாக இருக்குதுன்ட்டு கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே கசாமாவும் அவனோட ட்ரௌசர் பேக்கெட்லேருந்து ஒரு பெண்ணையும் ஒரு ஸ்மால் நோட்டையும் எடுத்துகிட்டு எப்படி தான் பண்ணணுன்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணின்னு இருப்பான். அப்போ அங்கே அந்த அங்கிள் வந்துட்டு அவர் கையில் ஒரு செடி எடுத்துக்கின்னு எப்படி தான் பசங்களாம் நடணுன்ட்டு நம்ம தலைவன்கிட்டையும் கசாமாக்கிட்டேயும் பண்ணி காட்டுவார் எப்படி நடணுன்ட்டு. உடனே அங்கே ஹேரியை காட்டுவாங்க. நம்ம ஹேரியும் இருங்க நானும் பண்ணி பார்க்குறேன்ட்டு ஹேரியும் பண்ணி பார்ப்பாரு. எஸ் கைஸ், ஹேரியால் கரெக்டாக பண்ண முடியும். உடனே மிக்ஸியும் நானும் பண்ணுறேன்ட்டு மிக்ஸியும் நடுவாங்க ஒன்று. பட் மிக்ஸி நட்டது எல்லாமே பொத்துக்குன்னு விழுந்துடும். உடனே மிக்ஸிக்கும் கவலை. உடனே நம்ம தலைவனா ஒரு இதை கூட நடத்தல நீங்கள் என்ன தான் அம்மான்னு பேசும்போது உடனே மிக்ஸியும் ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க. ஆனால் நம்ம தலைவன் அதை கண்டுக்கவே மாட்டான். அவன் ஒரு பக்கத்தில் நட்டுன்னு இருப்பான். நம்ம கசாமா தான் பாவம், அவன் தான் கவனிச்சுன்னு இருப்பான் எல்லா கூத்தையும். பாவம் கைஸ் கசாமா, அவனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சரி எபிசோடு தொடருங்குவோம். உடனே கசாமாவும் அந்த பக்கம் அழகாக நட்டுட்டு வருவான். அப்போ அங்கே ஏதோ ஒரு பூச்சி போவோம். டேப் பூல்ஸ்ன்ட்டு ஒரு பூச்சி போவோம். நம்ம தலைவனா அந்த பூச்சியோட காஸ்டியூம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். நம்ம தலைவனுக்கு மட்டும் எங்கே இருந்தால் காஸ்டியூம் கிடைக்குதோ தெரியல கைஸ். உடனே கசாமோ அழகாக நடுவான். அந்த அங்கிளும் நல்லா நடுறப்பா, அது எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக ஆகிட்டு எனக்கு பிடிச்ச சாதம் முட்டை சாதம்ன்ட்டு சொல்லிட்டேவா நல்லா நடுவேன்னும் போது நம்ம கசாமோ அதேமாரி ட்ரை பண்ணுவான். நம்ம தலைவனும் வந்துட்டு இதெல்லாம் தப்புன்ட்டு பேக்கில் செடியை சொருவிட்டு எனக்கு பிடிச்ச சாதம் கிடைச்சதும் எனக்கு பிடிச்சது சூஷின்னு சொல்லின்னு இருப்பான். உடனே கசாமாவும் டேய் இப்படிலாம் சொன்னால் நல்லா வளங்கொண்டான்னு சொல்லும்போது அங்கே அந்த அங்கிள் வந்துட்டு தம்பி இந்த பையனை திட்டாதப்பா, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சின்னு இருக்குதுன்ட்டு அந்த அங்கிளும் நம்ம சின்சானை பார்த்தா அப்படியே காப்பி பண்ணுவார். அச்சஸெல்லாம் காப்பி பண்ணுவார். உடனே மிக்ஸியும் ஹேரியை கூட இதை பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட கசாமாவோட அம்மாவும் கசாமா கிட்ட அந்த போஸ் பண்ணி காமிச்சிட்டு கசாமா வெற்றியோட வாடான்னு சொல்லின்னு இருப்பாங்க. உடனே கசாமா பின்னாடி பார்க்காம தடுக்கி சேத்துலேயே விழுந்துருவான். கசாமா மூஞ்சி ஃபுல்லாக சேராயிடும். உடனே நம்ம தலைவனும் இதுனா கசாமா புதுவித விளையாட்டான்னு அவனும் குளிச்சிடுவான். உடனே கசாமாவோட அம்மாவும் கசாமா கிண்ணாச்சின்னு ஓடி வந்துடு சேத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. ஹீமாவரியும் மேலேருந்து அப்படியே உருண்டுட்டு வருவா. இதை பார்த்த நம்ம மிக்ஸியும் ஹீமாவரின்ட்டு கற்றுக்கிட்டே அப்படியே ஓட பார்ப்பாங்க. பட் அவங்க விழுந்துருவாங்க. இதை பார்த்த ஹரியா மிக்ஸின்ட்டு கத்தின்னு வருவார். அவரும் விழுந்துருவார். ஆனால் ஹீமாவரி மட்டும் கீழே அவ்வளோ ஃபோர்ஸாக உருண்டு வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சிடுவா. ஆனால் ஹேரி மிக்ஸி சின்சான் கசாமாவோட அம்மா கசாமா இவங்களாம் மட்டும் சேத்துல விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா விளையாடுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம அதுக்கப்புறமா டோரேமான் ஸ்பெஷல் எபிசோட் போடலான்னுக்குறோம். என்ன போடலாமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.